ஸோ கைஸ் நம்ம டல் லேக் வந்திருக்கோம். ஸோ டல் லேக் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இன்றைக்கான ஈவினிங் வந்து ஸ்டே பண்ணுறது பார்த்தீங்கன்னா தரமான ஹவுஸ் போட்டில் தாங்க. ஸோ அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே நிற்கிதுல ஹவுஸ் போட்ஸ்லாம், அதெல்லாம் நிற்கிறது ஸ்டாட்டிக்காக அங்கேயே நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஹவுஸ் போட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டல் லேக்கில் பார்த்தீங்கன்னா ரோமிங் அது ஷிகாரா ரைடுமே நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரைடுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் இப்போ லைட்டிங் இல்லை, அதனால் சாயந்தரம் அங்கே போல் நம்ம காலையில் டல் லேக்கில் போய்ட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் பிளானு. இப்போ நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்துட்டோம். நம்ம இங்கே வந்து டல் லேக்கில் ஸோ ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஹவுஸ் போட் ஸ்டே எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. ஸோ டே 7 காஷ்மீர் சீரிஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ யாராவது மறக்காமல் வந்து புதுசாக வரீங்க சேனலில் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுங்கள், சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள். காஷ்மீர் சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்காக நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் கேரளாவில் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் பண்ண முடியல. பட் போயிருக்கேன், பட் பண்ணது கிடையாது. பட் நம்ம வந்து போயிட்டு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ரைடில் தான் பண்ண போகிறோம். நம்மளோட போட் நேம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா டிலக்ஸு. ஸோ இதில் தான் நம்ம போட் ரைடும் இருக்க போகுது. இங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த ஹவுஸ் போட் இருக்குள்ள ஸ்டாட்டிக்காக நிற்கிறது அந்த ஹவுஸ் போட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ லக்கேஜஸுமே இவங்களே ஏற்றிக்கிறாங்க சூப்பராக. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இதில் ஏறிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஹவுஸ் போட் இறங்கிட்டு அங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹவுஸ் போட்டை வந்து சுற்றி பார்த்துலாம். ஸோ மக்களே நம்ம வந்து போட் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக ஷிகாரா ரைடு. இது நம்மளுக்கு நாளைக்குமே இந்த ரைடு வரப்போகுது. நம்ம வந்து இந்த போட்டில் தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்களா, சில்லாக இருக்குது. வாட்டர் ரொம்ப ஃப்ரீஸாக இருக்குங்க. ஸோ சுற்றி வந்து தரமாக இருக்குது ஃப்ரீஸு. இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஒலிம்பியா ஹவுஸ் போட் ஸ்டாட்டிக்காக நிற்கிற ஒலிம்பியா ஹவுஸ் போட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி அந்த ஸ்டே அங்கே தான் நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது ஸ்ரீநகரோ இல்லை காஷ்மீரோ வரீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து ஒரு ஹவுஸ் போட் ஸ்டே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆலப்பே கேரளாவில் பண்ணியிருக்கலாம், பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இது கண்டிப்பாகவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஒரு தால் லேக்கில் ஒரு லேக் வியூவில் உங்களுக்கு வந்து மார்னிங் சன் வந்து ஒரு அப்படி ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நைட்டுமே குளிர் பிச்சிருங்க. இட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்குமே தெரியல, போனால் தான் நல்லா எப்படி வருது என்னன்றது எங்களுக்கே தெரியும். ஸோ தால் லேக் இட்ஸ் ப்ரெஸ்டீஜியஸ், சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் பக்கத்தில் போட்டும் போயிட்டு இருக்குது. தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. என்ன கார்த்தி? அஃப்கோர்ஸ் eagerly வெயிட்டிங் ஃபார் த போட் ஸ்டேயா. ஸோ நம்ம போட் ஸ்டே பண்ணுறத நீங்களும் பாருங்கள், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். உள்ளே போயிட்டு போட் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஒலிம்பியா போட்டுக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ லக்கேஜஸ்லாம் போட்லேருந்து இறக்கிட்டு வியூ பாருங்களேன். கைஸ் நம்ம ஒரு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஹவுஸ் போட்டில் தாங்க வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே ஒரு கிராண்டான ப்ரீமியம் ராஜஸ்தான் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மேட்டு, ஸ்க்ரீனு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு மன்னர்களுக்கு எப்படி செட்டப் இருக்குமோ அதே மாதிரி செட்டப் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பழைய காலத்து ஸ்டைலில் வந்துட்டு உட்காந்துருப்பாங்கல்ல, உட்காந்து எல்லோரும் ஒரு மன்னர்கள்லாம் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த செட்டப்பு. ஸோ இதோட டைனிங்குமே நம்ம வந்து சாப்பிட தான் போகிறோம். நம்மளுக்கு இங்கே ஃபுட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டே வந்து தரமான ஸ்டேயாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. ஸோ சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உள்ளே வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஹீட்டரோட அட்டாச்சுங்க. ஸோ இதில் வந்து 3 ரூம் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 6 பர்சனுக்கு நாங்கள் 2 ரூம் தான் எடுத்திருந்தோம். இதோட வந்து காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ரெஸ்ட் ரூமே அவ்வளோ வந்து நீட் அண்ட் க்ளீனாக, பட் இங்கே வந்து ரெஸ்ட் ரூமே நான் வந்து கஷ்டமாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, உள்ளே டப்பும் இருக்குது, பாத் டப்பு. நம்ம அதிலே வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா இதிலே தராங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஹவுஸ் போட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பேயில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆலப்பே போட் ஹவுஸ் வந்து அது ஒரு மாதிரி மூவிங்லேயே இருந்துச்சு. இது ஸ்டாட்டிக் வாட்டரில் அப்படியே நிற்கிற இடத்துல தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க. இங்கே எனக்கு வந்து ஒரு தரமான ஒரு டல் லேக் ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்பில் கிடச்சிருக்கேன். நீங்கள் யாராவது வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஹவுஸ் போட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து போட்டில் செக்இன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. வந்ததுலேருந்தே கரண்ட் இல்லை. 6:30 to 8:30 கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு இருக்க சில்னஸ் ஏறிக்கிட்டே போகுது, எங்களால் முடியல. ஸோ ஃபுட்டுமே எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபுட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம்.
லெட்ஸ் கெட் இன் டு த ஃபுட் வீடியோ கைஸ். சப்பாத்தி உண்டு, சிக்கன் உண்டு, இது என்னதுடா? பாலக் பன்னீர் உண்டு, ஒயிட் ரைஸ். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு குட்டி குட்டியாக ரைஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து அது என்ன, இது என்ன, தால். திஸ் ஒன் சப்ஜி. ஸோ வீட்டில் பரிமாற மாதிரி கொஞ்சமாக ப்ரிப்பேராக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ சூப்பராக வந்து போட் ஸ்டேயில் ஃபுட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நம்மளும் இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜாலி பண்ண போகிறோம். ஸோ பாலக் பன்னீர் அண்ட் சிக்கன் சப்பாத்தி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். டேஸ்ட்டாக அடிபொலியான பயங்கரமாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம போட் ஸ்டேயில் தாங்க இருக்கோம். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு போட் ஸ்டே. பயங்கர சில்னஸ் ஓவலோட ஆகிட்டுருக்கு காஷ்மீரில். ஸோ என்ன சொல்கிறது, சவுண்டுமே பார்த்திங்கன்னா டம் டும் மாதிரி கேட்டுட்ருக்கு. நைட்டு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப குளிர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா லேக் இல்லையா, ஸோ லேக்கில் ஏற 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 ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து போட்டில் தான் நம்மளுக்கு. ஸோ சூப்பராக ஃபுட்டு வந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சப்பாத்தி, தால், அப்புறம் வந்து சிக்கனு, அப்புறம் வந்து இந்த பன்னீர்லாம் ரொம்ப கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்குது. ஒருத்து இதோட ப்ரைஸு டீட்டெயில்டு எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நாளைக்கு டே 8 வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது, எவ்வளோ ஆச்சு, என்ன, எப்படி காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத சூப்பராக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஸோ டே வந்து 7 ப்ரொடக்டிவாக போச்சு, ஜாலியாக போச்சு, ஃபன்னாக போச்சுங்க. ஸோ வெளியிலையுமே வியூ அட்டகாசமாக இருக்குது. ஸோ தால் லேக்கு நைட் வியூ வந்து ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்றைக்கி டே நான் முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். காஷ்மீர் சீரிஸ் வந்து மறக்காமல் போய் பார்த்துருங்க. நான் வந்து யாராவது புதுசாக வர்றீங்க அப்படின்னா டே 1லேருந்து டே 7 வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஐட்னரி மாதிரி புரியும். இன்கேஸ் நான் வந்து யாராவது ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்லேயுமே சொல்லுங்கள், எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ நான் ஐயில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தால் நான் மறக்காமல் சொல்கிறேன். ஸோ புதுசாக வரீங்கன்னா வந்துட்டு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தால் லேக்கில் காஷ்மீர் சீரீஸில் நான் வந்து என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு டே 8ல் வந்து உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் காஷ்மீர்லேருந்து தால் லேக்லேருந்து நான் உங்கள் கோபிநாத் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய், குட் நைட்.